மை யூடியூப் சேனல். நாங்கள் கடைசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பரிசோதனை இலக்கம் 24வது செய்தாங்க. அதாவது அமுக்கத்துக்கும் வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பு, தனி வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பு பற்றி நாங்கள் முதல் வீடியோவில் பார்த்துருக்கிறோம். ஸோ இன்றைக்கு அடுத்த ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். 25வது நம்பர் ப்ராக்டிக்கல். முதல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணி வரோம். சரி, நாங்கள் விஷயத்துக்கு வரோம். அப்போ இந்த 25வது ப்ராக்டிக்கல், 25வது பரிசோதனை என்ன விஷயம் வந்து பார்ப்போம். கலவை முறையில் திண்மப் பொருளொன்றின் தன்வெப்ப கொள்ளளவை துணிதல். அப்போ இது கவர்மெண்டால் வெளியிடப்பட்ட ப்ராக்டிக்கல் கைட்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த ப்ராக்டிக்கலுக்குரிய பிடிஎஃப்லாம் இதில் போட்டிருக்கிறேன். ஸோ கலவை முறையில் திண்மப் பொருள் ஒன்றின் தன்வெப்ப கொள்ளளவை துணிதல், அது இந்த கலவை முறை. அப்போ நீங்கள் இதுக்கு முதல் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலக்கியை கொண்டு கலக்கிறது, அதுதான் கலவை முறை. இப்போ கலவை முறை என்று சொன்னால் இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான ஒரு ப்ராக்டிக்கல் அப்படி என்றெல்லாம் இல்லை. கலவை முறைன்றது கலக்கியை கொண்டு கலக்கிறது தான் சொல்லினோம். ஸோ கலவை முறையில் திண்மப் பொருள் ஒன்றின் தன்வெப்ப கொள்ளளவை துணிதல், அது எப்படி செய்கிறது என்றதை பற்றி ஸோ முதலாவது விஷயம் பொருட்களும் உள்ளடக்கங்கள். பொருட்களும் உபகரணங்கள், அது என்ன உபகரணங்கள், என்ன பொருட்கள் பாவிக்கிறது. அப்போ ஒரு ப்ராக்டிக்கலை பொறுத்தவரையில் முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராக்டிக்கலை என்னென்ன விஷயம் பாவிக்கிறது, என்னென்ன பொருட்களை பாவிக்கிறது, அந்த பொருட்கள் அளவுகள் தேவைன்னு சொன்னால் அதுகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். கடைசி ப்ராக்டிக்கல் ஏன்னு சொன்னால், அதாவது ஒரு கேள்வி பேப்பர்களில் இப்போ பாவிக்கிற தெர்மாமீட்டர் அளவு என்ன ரேஞ்சில் இருக்கணும், அதை விட வெப்பமானின் அளவுகள் என்ன ரேஞ்சில் இருக்கணும்ன்றதை பற்றி கேள்வி கேட்பினோம். அதை விட இப்போ இதன் நீளமான பொருட்கள் இருந்தால் அதுக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் நீளமான பொருட்கள் பாவிக்கணும் அப்படியான கேள்விகள் கேட்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு அந்தந்த இடங்களில் தேவையான விஷயங்களை ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேண்டும். சரிதானே? அப்போ முதலாவது பொருட்கள் என்னது பாய்க்கிறது, கலோரி மானி. அப்போ கலோரி மானின்றது கிட்டத்தட்ட ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று வடிவம், ஆயிஸ் கலரில் இருக்கும். கலோரி மானி பாவிக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த கலோரி மானி என்ற விஷயம் என்னத்துக்கு பாவிக்கிறது அதை பற்றி பார்ப்போம். அடுத்தது கொதிக்குழாய் என்னதுக்கு பாவிக்கிறது. அது ஈயச்சன்னங்கள் என்னன்னா இங்கே ஈயச்சன்னங்களை தான் நாங்கள் சூடேற்றி அந்த திண்மப் பொருளாக இங்கே ஈயச்சன்னங்கள்லாம் தொழிற்படுது. அப்போ ஈயச்சன்னங்களை சூடாக்கித்தான் இந்த பரிசோதனையை செய்யப்படும். அடுத்தது 0 to 100 வெப்பமானி. நீர்த்தொட்டி ஏன்னா நீரை பெற்றுக்கொள்வதற்கான நீர்த்தொட்டி. முக்காலி எனது பாவிக்கிறது. போன பெட்டிகளை சொன்னால் வெப்பமேற்றும் பொழுது கிட்டத்தட்ட அடுப்பு மாதிரி, எங்கள் வீடுகளில் இருக்கிற அடுப்பு மாதிரி 3 கல்லை வச்சு அடுப்பு ஏற்றுற மாதிரி இது 3 கால் இருக்கும். அது வெப்பமேற்றத்திற்கு பயன்படுத்துறது. அடுத்து கம்பி வலை அடித்தட்டுக்கு எல்லா இடத்துக்கும் ஒரே வெப்பத்தை வழங்குறதுக்காண்டி இருக்கிற ஒரு உபகரணம். அதுவும் கடைசி ப்ராக்டிக்கல்ல சொல்லியிருக்கிறேன். அடுத்தது முத்துலா திராஸ். ட்ரிபிள் பீம் பேலன்ஸ் இங்கிலீஷ் சொல்லணும். முத்துலா திராஸ்னா அதுல 3 பீம் இருக்கு, 3 தட்டு இருக்கு, 3 அளவு திட்டாங்க. ஒன்று கிலோகிராமில் இருக்கு, மற்றது கிராமில் இருக்கு, அடுத்தது மில்லி கிராமில் இருக்கு. சிலதுல 2 கிராம் இருக்கு. 10 கிராம், 10, 20, 30, 15, முதலாவது கிலோகிராம் சொன்னால் 1 கிலோகிராம், 2 கிலோகிராம், 3 கிலோகிராம், 4 கிலோகிராம், 5 கிலோகிராம் இருக்கும். அடுத்தது கிராமில் இருக்கிற அளவு திட்டங்கள் இது 10 கிராம், 20 கிராம், 30 கிராம், 40 கிராம் இருக்கும். சிலதுகளில் 100 கிராம், 200 கிராம், 300 கிராம் இருக்கும். அடுத்தது 1 கிராம், 2 கிராம், 3 கிராம், 4 கிராம், 5 கிராம். அப்போ எங்களுக்கு சரியான பிரமாணத்தை பெற்றுக்கொள்றதுக்காண்டி இந்த முத்துலா திராசை பாய்ப்பேன். அப்போ இங்கே பாவிக்கிற கொள்கை. அப்போ 2வது விஷயம் என்ன தியரி பாவிக்க போகிறோம். ஸோ நாங்கள் அதுக்கு முதல்ல இந்த ப்ராக்டிக்கல் செட்டப் இருக்கா பார்க்க. ப்ராக்டிக்கல் செட்டப் எப்படி இருக்குது. அப்போ இதுதான் ப்ராக்டிக்கல் செட்டப். இங்கிலீஷில் இருக்குது, நான் ஒவ்வொன்றும் தமிழில் சொல்லி கொண்டு போகிறேன். ஓகே, இந்த முதலாவது விஷயம் தெர்மாமீட்டர் பி என்று போட்டிருக்குது. இப்போ வெப்பமானி, இது ஒரு வெப்பமானி. இங்கே வாய்க்கிற வெப்பமானி என்னென்னா நான் பார்த்தாங்க 0 இருந்து 100 வெப்பமானி ஒன்று இருக்குது பார்த்தேன். 0 இருந்து 100 வெப்பமானி பார்த்தேன். அதான் நீங்கள் பாவிக்கிறது. ஏன் இங்கே ஈயச்சன்னங்களை நாங்கள் வெப்பமேற்ற போகிறோம். அப்போ வெப்பமேற்றும் பொழுது இந்த ஈயச்சன்னங்களானது 100 ஏறுனா காணும். 100 மேலே இது ஆவியாக வெளிக்கிட்டோம். அப்போ எங்களோட ஈயச்சன்னங்கள் 100 இருந்தால் எங்களுக்கு நல்லா. 100 ஈயச்சன்னங்களை வச்சிருக்கிறதான் எங்களோட இந்த ப்ராக்டிக்கல்ல நோக்கமா இருக்கு. இல்லையான்னு சொன்னா வேறு ஒரு வெப்பநிலை 70 80 வச்சிருக்கலாம். அது எங்களுக்கு தேவையான வெப்பநிலை. இதுல
தெர்மாமீட்டர்ல எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளும். இப்போ 70 சொன்னா தெர்மாமீட்டர்ல நாங்கள் பார்த்து ஈயச்சன்னங்கள வெப்பநிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துல தெர்மாமீட்டர் இடத்துல பார்ப்போம். இந்த கீழே பாருங்க, இது அந்த முட்காலி, சரியா, மூன்று கால்களை கொண்ட அந்த முக்காலி கிட்டத்தட்ட நாங்கள் அடுப்புன்ற செட்டப்ல இருக்குமென்னு சொன்னோம். 3 கால்களை கொண்டது. அதுக்கு மேல கம்பி வேலையை வச்சு நாங்கள் வெப்பமேற்றுவோம். அப்ப கம்பி வேலையால வெப்பமேற்றும் பொழுது இந்த அடிப்பகுதியின் எல்லா இடத்துலையும் வெப்பம் ஒரே அளவாக அனுப்பப்படும். அடுத்தது இங்க இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் கொதி குழாயை வச்சிருப்போம், சரியா. அப்ப இதில் வச்சிருக்கிறது கொதி குழாய்க்குள்ள எங்களுக்கு தேவையான ஈயச்சன்னங்களை நாங்கள் போட்டுக்கொள்வோம். உள்ளுக்குள்ள ஈயச்சன்னங்களை போட்டுக்கொள்வோம். ஈயச்சன்னங்களை போட்டுட்டு இந்த இடத்துல வெப்பமேற்றும் பொழுது ஈயச்சன்னங்களும் என்ன செய்யும், நீரோட சேர்ந்து வெப்பமேற்றப்படும். அப்ப ஈயச்சன்னங்கள் நீரோட வெப்பமேற்றப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய வெப்பநிலை அதிகரிச்சு கொண்டிருக்கும். அப்ப நாங்கள் இதுல வெப்பமேற்றப்பட்ட ஈயச்சன்னங்கள் எங்களுக்கு பெறப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த செட்டப், இந்த மரத்தால் ஆக்கப்பட்ட ஒரு திரி ஒன்று இங்க இருக்கு. ஓகே, மரத்தால் ஆக்கப்பட்ட திரி ஒன்று இந்த இடத்துல இருக்கும், மரத்திரை. இந்த மரத்திரை என்னத்துக்கு பயன்படுதுன்னு சொன்னா, இங்கால இருக்கிற வெப்பமானது, ஏற்றப்படுகிற வெப்பம் பரிசோதனையின் இங்காலி பக்கத்துக்கு மற்ற பக்கத்துக்கு கடத்தப்படக்கூடாது. இங்க இருக்கிற வெப்பமானது இந்த இடத்துல இருந்து கடத்தப்படும். ஒரு மரம்ன்றது ஒரு குறை கடத்தி, அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ குறை கடத்திகளால வெப்பம் அங்காளி பக்கம் கடத்தப்பட மாட்டாது. ஸோ இப்ப கொதிக்குழாயில நாங்கள் வெப்பமேற்றதானது பரிசோதனையின் மற்ற பகுதிக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த மரத்தினாலான திரை ஒன்று வைக்கப்படுது. சரி, அப்ப நாங்கள் இங்க ஒரு பக்கத்தால ஈயச்சன்னங்களை வெப்பமேற்றி எடுத்துட்டோம். அதுங்களுக்கு குறிப்பிட்ட வெப்பநிலை இப்போ 70 என்றால் 70 ஓகே. இதுவே இது 100 சொன்னா என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று தெர்மாமீட்டர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம். மற்றது சில 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 நீர்கள் இங்க இருக்கத்தக்கதாக ஆவி இங்க வெளியேறும். அப்போ ஒரு பாத்திரத்துல வெப்பமேற்றும் பொழுது ஆவியும் இருக்குது நீரும் இருக்குதுன்னு சொன்னா நாங்க அது என்ன செய்யலாம், 100 கன்ஃபார்ம் பண்ணலாம். அவத்தை மாற்றத்தின் பொழுது வெப்பநிலை மாற்றம் நிகழாது. அப்ப நீருக்கு அவத்தை மாற்றம், நீரின் அவத்தை மாற்றம் 100 நடக்கும். என்னத்துக்கு, திரவ நிலையிலிருந்து ஆவி நிலைக்கு போறதுக்கு 100 தேவைப்படும். ஸோ 100 வச்சுதான் இந்த திரவமானது வாயுவாக மாறிக்கொண்டு. அப்ப நாங்க ஒரு பக்கம் புறப்பட்ட இந்த ஈயச்சன்னங்களை மற்ற பக்கம் இருக்கிற இந்த கலோரி மானிக்குள்ள கொண்டு வந்து போடும். இப்ப இதுதான் கலோரி மானின் மேற்பரப்பு மிகவும் வளவளப்பான மேற்பரப்பாக இருக்கும். மினுங்கலான மேற்பரப்பு. அது ஏன் அந்த மினுங்கலான மேற்பரப்பு வேண்டா, இப்ப கரடுமுரடான மேற்பரப்போ இல்லைன்னு சொன்னா கரப்பான மேற்பரப்புலையோ வெப்பம் இலவாக கடத்தப்படும், வெளியில இழக்கப்படும். இப்போ மினுமினுப்பான வலுவழுப்பான மேற்பரப்பாக இருந்தால் தான் அங்கிருந்து வெப்ப இழப்பு இழிவாக்கப்படும். ஸோ இழிவாக்கப்பட்டாதான் எங்களுடைய இந்த இடத்துல பிராக்டிக்கல்ல இந்த ஈயச்சன்னங்கள்ல இருந்து இழந்த வெப்பமானது இந்த நீர் அந்த வெப்பத்தை முழுத்தையும் பெற்றிட்டது என்றதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப வெப்ப இழப்பு இருக்கக்கூடாது. அப்ப வெப்ப இழப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டிதான் இந்த இங்க பாவிக்கிற கலோரி மானியானது மினுமினுப்பானதாகவும் வலுவழுப்பானதாகவும் இருக்கு. சரி, அப்ப நாங்கள் இன்னொரு பக்கம் பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ள 0 இருந்து 50 வெப்பமானி வைப்போம். வெப்பமானியை வச்சா என்ன செய்யும், இங்க இருக்கிற வெப்பநிலை, அதாவது அந்த பாத்திரத்தில் இருக்கிற நீரின் வெப்பநிலையை காட்டிக்கொண்டு. அப்ப இது இந்த செட்டப்லாம் செய்த பிறகு கலோரி மானியக்குள்ள நாங்கள் கலக்கியம் வச்சுக்கொள்வோம். சரியா, இதுதான் கலக்கி. இப்ப கலக்கியம் வச்சுட்டு அதை கலக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். இருந்தோடனே இந்த ஈயச்சன்னங்களை நாங்க ஒவ்வொன்றாக எடுத்து இங்க போடுவோம். அப்ப ஈயச்சன்னங்களை ஒவ்வொன்றா போட என்ன செய்யும், இந்த நீரின் வெப்பநிலையை அதிகரிச்சு கொண்டு போகும். ஏன், அதாவது இந்த ஈயச்சன்னங்களில் இருந்து இழந்த வெப்பமானது யார் பெற்றுக் கொள்வத, நீரால் பெறப்படும். அப்ப இங்க ஈயச்சன்னங்களை அதுக்குள்ள போட்டோம். இப்ப நீங்க உங்களை ஒரு வெப்பமான பொருளை தண்ணிக்குள்ள போட்டோம்னு சொன்னா அந்த வெப்பநிலை என்ன செய்யும், குறையும். ஆனா நீரின் வெப்பநிலை கூடும். ஏன், இந்த வெப்பமான பொருள்
வெப்பநிலை கூடிய பொருளானது தன் வெப்ப சக்தியை வெப்பம் குறைந்த ஒரு பொருளுக்கு கடத்திவிடும். அப்ப இங்க வெப்பம் குறைந்த பொருள் நீர். சோ அந்த வெப்பத்தை நீர் பெற்றுக்கொள்வார். அதே நேரம் சூழலுக்கான வெப்ப இழப்பை நாங்கள் குறைச்சு கொள்றோம். அதுக்கு தான் என்ன செய்யறோம், கலோரி மானிய மினுமினுப்பானதாக வச்சுக்கொள்றோம். அதே நேரம் இதுல இன்னொரு விஷயம், காவல் கட்டிடப்பட்டது. அது என்ன காவல் கட்டிடப்பட்டிருக்கா, இந்த கலோரி மானிய சுத்தி வைக்கோல்கள் இல்லைன்னு சொன்னால் பஞ்சுகள் அதுகளை பயன்படுத்தி இறைஜிஃபோம் அதுகளை பயன்படுத்தி காவல் கட்டப்பட்டிருக்கும். வெப்பநிலையை இழக்க முடியாத பொருட்கள், சில பேர் மரத்தூளை போட்டு போடுவேன், வெப்பநிலையை இலகுவாக கடத்தாத பொருட்கள், அதை பயன்படுத்தி இந்த கலோரி மானியானது பாதுகாக்கப்பட்டிருக்கும். அப்ப வெப்ப இழப்பு இங்க தடுக்கப்படும். அப்ப கலோரி மானியிலிருந்து வெப்ப இழப்பு, சூழலுக்கான வெப்ப இழப்பு 0. அப்ப இங்க என்ன முக்கியமான விஷயம், சூழலுக்கான வெப்ப இழப்பு 0. அப்ப சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படுறது இங்க குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாங்க என்ன சொல்லலாம்டா, இந்த கலோரி மானிக்குள்ள போடப்பட்ட அந்த ஈயச்சன்னங்களிலிருந்து இழக்கப்பட்ட சக்தியானது, கலோரி மானிக்கில் இடப்பட்ட அந்த ஈயச்சன்னங்களிலிருந்து இழக்கப்பட்ட சக்தியானது முழுவதுமாக எந்தவித இழப்புமின்றி நீர் அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளும். ஸோ அதை நாங்கள் இங்க பாவிக்க போற கொள்கை. அப்ப வெப்பமான பொருள் ஒன்றிலிருந்து வெப்பம் குறைந்த பொருளுக்கு சக்தி கடத்தப்படுது. வெப்பமான பொருள்ல இருந்து வெப்பம் குறைஞ்ச பொருளுக்கு சக்தியானது கடத்தப்படுது. அதுதான் இங்க முக்கியமான கன்செப்ட். ஸோ நாங்கள் இந்த சிவரெட்டிகள் செய்யப்பட்டு தொடங்கினாலும் ஈயச்சன்னங்களை ஆரம்பத்தில் சூடேற்றப்பட்ட ஈயச்சன்னங்களானது மற்ற பக்கத்துக்கு கொன்றப்பட்டு அந்த கலக்கியை கொண்டு அந்த கலோரி மானிக்குள்ள போட்டு நாங்கள் கலக்குவோம். அதை நாங்கள் கலக்குவோம். ஏன் அந்த கலக்கியை கொண்டு கலோரி மானிக்கில கலக்கி கொண்டிருக்கோம்டா, இந்த ஈயச்சன்னங்களை நாங்கள் உள்ளுக்குள்ள போட்ட உடனும் இந்த ஈயச்சன்னங்கள் வெப்பத்தை இழந்து கொண்டிருக்கும். ஆனா வெப்பமானது இந்த ஈயச்சன்னங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நீருக்கு மட்டும்தான் கடத்தப்படும். ஆனா நாங்க இந்த கலக்கியை வச்சு கலக்கி கொண்டிருந்தோம்டா, அந்த வெப்பமானது மேலே இருக்கிற நீர்களுக்கும் கடத்தப்படும். கலக்கியை வச்சு கலக்கி கொண்டோம்டா, கீழே இருக்கிற நீர் மேலே போய் மேலே இருக்கிற நீர் கீழே வந்து என்ன செய்யும், அந்த ஈயச்சன்னத்தில் இருக்கிற வெப்பத்தை இலவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்ப நாங்க இந்த பரிசோதனையை கொஞ்ச நேரத்துக்குள்ள முடிச்சு கொள்ளணும். கண்ணீரம் போனா சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதம் அதிகமாயிடும். ஸோ நாங்கள் அதை என்ன செய்யணும்னா கொஞ்ச நேரத்துல அந்த பிராக்டிகலை முடிக்கும். அதுக்காண்டித்தான் இந்த கலக்கியை பயன்படுத்தி இதை கலக்கி கொண்டிருப்போம். சரியா? ஸோ நாங்க இங்க இருக்கிற செய்முறையை பார்த்துட்டோம். சரி, நாங்க தியரியை பார்ப்போம். கொள்கை, சூடான பொருள் ஒன்றையும் குளிரான பொருள் ஒன்றையும் கலக்கும் போது என்னத்தை கலக்கிறோம், நாங்கள் ஈயச்சன்னத்தையும் நீரையும் உண்டாக கலக்கிறோம். சூழலுக்கு வெப்ப இழப்பு நிகழவில்லை எனில், சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படுறது நாங்கள் தடுத்திருக்கிறோம். அப்படி, அதாவது இந்த பாத்திரத்தை காவல் கட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் கலோரி மானியானது காவல் கட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி கலோரி மானியானது மினுமினுப்பானதாகவும் வலுவழுப்பான மேற்பரப்பை கொண்டிருக்கு. சரியா? சூடான பொருளிலிருந்து வெளியேறிய முழு வெப்ப அளவானது குளிரான பொருள் பெற்ற முழு வெப்பநிலைக்கு சமனானதாகும். அவ சூடான பொருள்ல அந்த வெப்பமானது இந்த குளிரான பொருள் பெற்ற வெப்பத்துக்கு சமன். என்ன கண்டிஷன் இங்க? கண்டிஷன் என்ன? சூழலுக்கான வெப்ப இழப்பு நிகழவில்லை எனின், சூழலுக்கு வெப்ப இழப்பு நிகழவில்லை எனின், சூழலுக்கு வெப்பம் இழக்கப்பட்டிருக்கு. சூழலுக்கு வெப்பம் இழக்கப்பட்டிருந்தா என்ன, அதை நாங்க எப்படி சொல்லணும், உள்ளுக்குள்ள போட்ட ஈயச்சன்னங்கள் நீரும் வெப்பத்தை பெற்றிருக்கும். அதே நேரம் சூழலுக்கும் வெப்பம் இழக்கப்பட்டிருக்கும். ஸோ நாங்க அந்த சூழலுக்கு இழக்கப்பட்ட வெப்பத்தை தடுக்கிறதுக்காண்டித்தான் இதை காவல் கட்டிருக்கிறோம். ஓகே, சுத்திகரியா பார்த்து மேற்படி பரிசோதனையில் வெறும் கலோரி மானினதும் கலக்கினதும் திணிவு M1, நீர் அடங்கியுள்ள கலோரி மானின் திணிவு M2. இதுல பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? ஓகே. அப்ப என்ன இது அளவு திட்டங்கள்னா, நாங்கள் என்ன ஈக்குவேஷன், என்ன சமன்பாட்டை பாவிச்சு இங்க செய்ய போறோம். அதாவது கலோரி மானி கீழே போடப்பட்ட ஈயச்சன்னங்கள் இருந்த வெப்பமானது நீர் பெற்ற வெப்பம் தான் இருக்கணும். அப்ப இந்த 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 செட்டப்ல நாங்க என்ன செய்யணும், முதலாவதாக இந்த இங்க பாவிக்கப்பட்ட நீர் திணிவு தேவை. அப்ப அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் சொன்னா, கலோரி மானி சக கலக்கி இவை என்ற திணிவு, இவத்தை M1 வைப்போம். கலோரி மானியும் கலக்கி நீர் திணிவு சேர்த்து M1 திணிவு வைப்போம். என்ன நீங்க அந்த நீரின் திணிவை மட்டும் எப்படி அளந்து கொள்றது தான் இந்த விஷயம் செய்யறோம். அடுத்தது கலோரி மானி சக கலக்கி சக நீரின் திணிவு.
இது இல்லாம M2 வச்சிடும். அப்ப எங்களுக்கு நீரின் திணிவு மட்டும் தேவையண்டா, நீரின் திணிவு மட்டும் தேவைன்னு சொன்னா, திணிவு மட்டும் தேவைன்னு சொன்னா என்ன செய்வீங்க? இந்த M2ல இருந்து M1 கழிச்சு விட்டா சரி, நீரின் திணிவு வேண்டும். என் கலோரிமானி கலக்கி நீர் உள்ளடங்கலான திணிவு M2, கலோரிமானியும் கலக்கியும் மட்டும் இருக்கிற திணிவு M1 ஒன்னுல கழிச்சு விட்டா எங்களுக்கு தேவையான நீரின் திணிவு புறப்படும். பிறகு இந்த செட்டப் எல்லாம் முடிஞ்சா பிறகு இன்னொரு திணிவு எடுப்போம். என்ன? இங்க பாவிக்கப்பட்ட ஈயச்சின்னங்கள். அப்ப நாங்க வெப்பமேற்ற எல்லா ஈயச்சின்னங்களும் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வெப்பநிலை கிடைச்சா மட்டும் காணும். ஓகே, சோ இங்க நாங்க பாவிக்க போற அந்த ஈயச்சன்னங்கள திணிவு தேவை. அப்ப என்ன செய்வாங்க? இப்ப நீங்க கலோரிமானி கலக்கி நீர் இந்த உள்ளடங்கலான திணிவு M2. இப்ப கடைசியா பிராக்டிகல் முடிஞ்சா பிறகு கலோரிமானி சக கலக்கி சக நீர் சக இந்த ஈயச்சன்னங்கள் திணிவு, அதை நீங்கள் M2 கொள்ளுங்க, M3 என்று சொல்லிக் கொள்ளும். M2 நீங்க அளந்து கொள்ளலாம். எப்படி அந்த செட்டப் அப்படியே கொண்டே அந்த முச்சட்ட திராசுல கொண்டே நீங்க அளப்பீங்க. முச்சட்ட திராசு இதுல நிறைய அளந்து கொள்றதை தான் பாவிக்கப்படும். இப்ப எங்களுக்கு ஈயச்சன்னங்கள் திணிவு மட்டும் தெரியும். ஈயச்சன்னங்களின் திணிவு மட்டும் தெரியும் சொன்னா என்ன செய்யலாம்? M3 மைனஸ் M2 கழிச்சு விட்டோம் சொன்னா என்ன செய்யும்? எங்களுக்கு தேவையான ஈயச்சன்னங்களை திணிவு மட்டும் பெற்றுக்கொள்ளலாம். தெரியும். அப்ப இதுதான் இந்த பிராக்டிகலை பொறுத்தவரையிலேயே திணிவு சம்பந்தப்பட்ட கால்குலேஷன்கள். அடுத்தது வெப்பநிலைகளை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். சரியா? ஓகே. அப்ப நாங்கள் இந்த இடத்துல ஈயச்சன்னங்களை கொண்டு வந்து உள்ளுக்குள்ள போட்டால், இந்த நீருக்குள்ள கொண்டு வந்து சூடான ஈயச்சன்னங்களை போட்டா வெப்பநிலையானது கூடுமா குறையும்? வெப்பநிலை அதிகரிப்பு தான் நிகழும். ஏன்? வெப்பநிலை குறைவு ஏற்படுமாக இருந்தால் எப்படி குறைவு ஏற்படும்? ஒரு சூடான பொருளை கொண்டு வந்து குளிரான பொருட்களை போட்டா இந்த குளிரான பொருள் வெப்பநிலை அதிகரிச்சு கொண்டுதான் போகும். சூடான பொருள் வெப்பநிலை குறையும். ஆனா நீரின் வெப்பநிலை அதிகரிச்சு கொண்டு போகும். சோ இந்த நீரின் ஆரம்ப வெப்பநிலை அதாவது இந்த ஈயச்சின்னங்களை போட முன்னம் அந்த வெப்பநிலையை நாங்கள் θ1 போட்டுக்கொள்ளும். அடுத்து இந்த ஈயச்சின்னங்களோட வெப்பநிலை தெரியும். அங்க ஈயச்சின்னங்களோட வெப்பநிலை அளந்து கொள்ளலாம். இந்த பிராக்டிகல் இந்த 0 இருந்து 100 பாகசியில இருக்கிற தெர்மாமீட்டர்ல இருக்கிற வாசிப்பு அவற்றை வெப்பநிலை. அப்ப இந்த ஈயச்சன்னங்கள் ஆரம்ப வெப்பநிலையும் தேவை. இப்ப ஈயச்சன்னங்களின் ஆரம்ப வெப்பநிலை அதோடவு θ200. ஈயச்சன்னங்களின் ஆரம்ப வெப்பநிலை θ200. இப்ப இந்த ஈயச்சன்னங்களையும் நீரையும் ஒரே பாத்திரத்துக்குள்ள போட்டு கலக்கி ஆலையெல்லாம் போட்டு ஒரு வெப்பநிலைக்கு நாங்க கொண்டு வந்திருப்போம். சரியா? அந்த வெப்பநிலைக்கு நாங்க கொண்டு வந்திருப்போம். அந்த வெப்பநிலையை நாங்க சொல்லுவோம் முடிவு வெப்பநிலையோ இல்லைன்னு சொன்னா இறுதி வெப்பநிலையோ அந்த பாவிக்க கூடாது. கலவையின் உச்ச வெப்பநிலை, அதி உயர் வெப்பநிலை, அதாவது இங்க வெப்பம் ஏற்றப்படுகிறது. சோ வெப்பம் ஏற்றப்படுகிறபடியா நாங்கள் அங்காள பிராக்டிகல்ல வெப்பம் குறைறதை பற்றி பார்ப்போம். அந்த இடத்துல தெளிவான வெப்பநிலை அண்டுதான் பாய்ப்பு நிலையை இறுதி வெப்பநிலையோ இல்லைன்னு சொன்னா அப்படி எல்லாம் பாய்ப்புக்க மாட்டோம். சரியா? அப்ப இங்க இறுதி வெப்பநிலை என்ற வேர்ட் பாவிக்க மாட்டோம். உச்ச வெப்பநிலை இல்லைன்னா அதி உயர் வெப்பநிலை அந்த வேர்ட் தான் பாய்ப்போம். அப்போ உச்ச அல்லது அதி உயர் வெப்பநிலை, இறுதி வெப்பநிலை என்றதெல்லாம் பாவிக்க கூடாது. அதை நாங்கள் θ3 வைப்போம். சோ நாங்கள் தேவையான வெப்பநிலை சம்பந்தப்பட்ட வாசிப்புகளும் எடுத்துட்டோம். சோ இனி நாங்கள் இங்க இருக்கிற தியரிய போட போறோம். சரியா? தியரிய போட போறோம். என்ன தியரி? அதாவது சூழலுக்கான வெப்ப இழப்பு 0 என்றால் சூழலுக்கான வெப்ப இழப்பு 0 எனில் சூழலுக்கான வெப்ப இழப்பு 0 என்றால் என்ன செய்யப்படும்? சூழலுக்கான வெப்ப இழப்பு 0 எனில் ஈயச்சன்னங்கள் இழந்த வெப்பம் யாருக்கு சமனா இருக்கணும்? நீர் பெற்ற வெப்பம். இந்த ஈயச்சன்னங்கள் அதான் நீங்க பாக்குற திண்ம பொருள், அது இந்த தன்வெப்ப கொள்ளத்தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஈயச்சன்னங்கள் தவிர்ந்த மிச்ச எல்லாத்தின் தன்வெப்ப கொள்ளளவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா? ஈயச்சன்னங்கள் தவிர்ந்த மிச்ச எல்லாத்தினையும்
தென்பெப்ப கொள்ளளவு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே? ஓகே. ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஆராய்ச்சி தென்பெப்ப கொள்ளளவு எங்களுக்கு தேவை. முதலாவது நீரின் தென்பெப்ப கொள்ளளவு தேவை. அப்ப நீரின் தென்பெப்ப கொள்ளளவு, நீரின் தென் வெப்ப கொள்ளளவு. ஓகே, நீரின் தென்பெப்ப கொள்ளளவை நாங்கள் C2 என்று குறித்துக்கொள்வோம். C2. சரியா? அடுத்து இந்த கலோரிமானி ஆக்கப்பட்ட திரவம், கலோரிமானியும் கலக்கியும் ஒரே திரவியத்தால் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கலோரிமானி திரவியத்தின் தென் வெப்ப கொள்ளளவு இல்ல, தென் வெப்ப கொள்ளளவு அது எவ்வளவு? C1 இது C2, C1. அடுத்தது எங்களுக்கு தேவையான இந்த ஈயச்சன்னங்களின் தென் வெப்ப கொள்ளளவு அவர் எவ்வளவு வைப்போம்? C3. அப்ப எங்களுக்கு இப்ப C3 தான் எவ்வளவு கண்டுபிடிக்க வேண்டும். சரியா? ஸோ நாங்கள் இப்ப திருப்பி இந்த தியரிக்கு வருவோம். ஓகே, இந்த தியரி என்ன போட்டாங்க? ஈயச்சன்னங்கள் இழந்த வெப்பம், நீர் பெற்ற வெப்பம். ஸோ ஈயச்சன்னங்கள் இழந்த வெப்பம் அப்ப H is equal to MS theta, MC theta என்ற சமன்பாடு தெரியும் உங்களுக்கு. அப்ப இங்க அந்த சமன்பாடு தான் பார்க்க போறோம். இப்ப ஈயச்சன்னங்கள்ல இழந்த வெப்பம், ஈயச்சன்னங்கள் இழந்த வெப்பத்துக்கு நாங்க சமன்பாடு போட போறோம். அப்ப ஈயச்சன்னங்களுக்கு முதலாவது M தேவை. ஈயச்சன்னங்கள்ல துணிவு தேவை எவ்வளவு இருக்கு? அந்த M3 மைனஸ் M2 நாங்க மேல பார்த்தனாங்க. சரியா? M3 மைனஸ் M2 இன்று அது இந்த தென்பெப்ப கொள்ளளவு. அது இந்த தென்பெப்ப கொள்ளளவு நாங்க எப்படி வச்சிருக்கோம்? C3 என்று வச்சிருக்கோம். C3 இன்று அங்கு ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம். சரி, வெப்பநிலை மாற்றத்தை பார்க்க போறோம். இப்ப ஈயச்சன்னங்களின் ஆரம்ப வெப்பநிலை என்னென்று பார்த்து ஈயச்சன்னங்களின் ஆரம்ப வெப்பநிலை T2. இது இந்த அதிஉயர் வெப்பநிலை, அதாவது தொகுதியின் அதிஉயர் வெப்பநிலை T3 ஆனது T2 விட குறைவானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஈயச்சன்னங்கள் வெப்பத்தை இழக்குது. ஸோ அவற்றை வெப்பநிலையில இழப்பு ஏற்பட்டிருக்கும். நாங்கள் இங்க இருக்கிற வெப்பநிலை இழப்பு, அதாவது ஈயச்சன்னங்கள் இழந்த வெப்பநிலை என்றது என்ன? T2 மைனஸ் T3 என்று போடுவோம். ஈயச்சன்னங்கள் ஆரம்ப வெப்பநிலையிலிருந்து இறுதி வெப்பநிலையை கழிச்சு விடுவோம். அப்ப T2 மைனஸ் T3 இவ்வளவு தானே ஈயச்சன்னங்கள் இழந்த வெப்பம். இப்ப நீர் பெற்ற வெப்பம். ஆனா இங்க நீர் மட்டுமா பெற்ற வெப்பத்தை பெறுறார்? யாரும் சேர்ந்து பெறுறார்? கலோரிமானியும் பெறுகிறது. கலோரிமானியும் பெற்ற வெப்பம். அப்ப அந்த கலோரிமானியும் நாங்க கருதணும். கலோரிமானி பெற்ற வெப்பத்தை நாங்க கருத வேண்டும். ஸோ உங்க கலோரிமானியோட தெளிவு தேவை. கலோரிமானியும் கலக்கின தெளிவு தான் தெரியும் எங்களுக்கு. என்ன ஆரம்பத்தில் பார்த்து நாங்கள் M1 அதே நேரம் அவற்றை தன்பெப்ப கொள்ளளவு C1 போட்டிருக்கிறோம். அந்த தரவுகளை தந்து கொள்வினோம். அதே நேரம் கலோரிமானி பெற்ற வெப்பம் பாருங்க, T3 தான் தொகுதி பெற்ற வெப்பம். அப்ப கலோரிமானியும் அதே வெப்பநிலை தான் பெற்றிருப்பார். அதே நேரம் கலோரிமான தொகுதியின் ஆரம்ப வெப்பநிலை T1. அப்ப T1 இருந்து தான் T3 போயிருக்கிற. ஸோ பெரிய வெப்பநிலையிலிருந்து சின்ன வெப்பநிலை கழிக்கணும். T3 மைனஸ் T1. சரி, இந்த கலோரிமானி பெற்ற வெப்பம் சக நீரம்ப வெப்பத்தை பெற்றிருப்பார். அவரோட நீரின திணிவு என்ன? M2 மைனஸ் M1 நம்ம இதை பார்த்துருக்கிறோம். சரியா? M2 மைனஸ் M1 இன்டு இந்த நீரின் தன்வெப்ப கொள்ளளவு தருவினோம்டா C2 தர அவர்கள் அந்த வெப்பம், அவர் பெற்ற வெப்பம் T3 மைனஸ் T1. இதை நான் கொமெண்ட் பிராக்கெட்லையும் போடலாம். இந்த T3 மைனஸ் T1 கொமெண்ட் பிராக்கெட்லையும் போடலாம். அப்படி இப்போ M1C1 பிளஸ் M1C1 பிளஸ் M2 மைனஸ் M1 இன்டு C2 போட்டு ஒரே பிராக்கெட்லையும் இதை போட்டு கொள்ளலாம். T3 மைனஸ் T1. ஓகே, சமன் இது M3 மைனஸ் M2 இன்டு C3 இன்டு T2 மைனஸ். ஸோ இதுதான் எங்களுக்கு தேவையான அந்த கொள்கையிலிருந்து, அதாவது தியரியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட சமன்பாடு. இதுல இந்த யார் எங்களுக்கு தேவை? C3 தான் தேவை. C3 தேவைன்னா C3 7 ஆக்கிவிடலாம். M1C1 பிளஸ் M2 மைனஸ் M1 C2 இன்டு T3 மைனஸ் T1 ஓவர் M3 minus M2 into T2 minus T3. ஸோ உங்களுக்கு தேவையான அந்த ஈயச்சன்னங்கள், அதாவது திண்மப் பொருளின்
தென்வெப்ப கொள்ளளவை நாங்க பெற்றுட்டோம். ஈயச்சன்னங்கள்ல தென்வெப்ப கொள்ளளவை நாங்க பெற்றுட்டோம். ஓகேயா? நாங்கள் எடுத்த இந்த அடுத்த பெருமானத்தையும் அந்த ஈயச்சன்னங்கள் ஆக்கப்பட்ட அந்த திரவியத்தின் உண்மையான பெருமானத்தையும் கம்பியா பண்ணி பார்ப்போம். வழுக்களுக்கான அதாவது அங்க இருக்கிற பெருமானத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த பெருமானத்துக்கும் இந்த பெருமானத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்துக்கான காரணம் நாங்கள் இங்க என்ன வலு விட்டு இருக்கிறோம் அதை பற்றி யோசிச்சு பார்க்கணும். சரியா? சிக்கல்ல வழுக்கள் ஏற்படுவதற்கான காரணங்களை பார்க்கப்போம். சரியா? வழுக்கள் ஏற்படுற காரணத்துக்கு முதல் நம்ம என்ன பார்ப்போம்னா இந்த பிராக்டிக்கலா சில விஷயங்கள் செய்வோம். அதாவது சூழலுக்கான வெப்ப நாங்கள் எப்படித்தான் காவல் கட்டப்பட்டிருந்தாலும் சூழலுக்கு வெப்பம் வழங்கப்படும். ஸோ அந்த சூழலுக்கான வெப்ப இழப்பை ஈடு செய்யறதுக்காண்டி நாங்கள் ஒரு முறை ஒன்றை கையாடுவோம். ஸோ இந்த இதில் செய்ய போற இந்த முறையானது எல்லா பிராக்டிக்கலுக்கும் பயன்படுத்திக் கொள்வோம். சரியா? அப்ப அது என்னப்பா? அப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப இந்த இடத்துல காவல் கட்டப்பட்ட இந்த பாத்திரம் எங்கள்கிட்ட இருக்கு. கலோரிமானி எங்களோட கையில இருக்கிற. அப்ப நாங்கள் இப்ப இதுக்குள்ள கொண்டு வந்து ஈயச்சன்னங்களை உள்ளுக்குள்ள போடும் பொழுது நீரிண்ட வெப்பநிலை அதிகரிக்கும். அதே நேரம் இந்த ஈயச்சன்னங்கள்னு சில வெப்பம் இந்த காவல் கட்டிருந்தாலும் வெளியில் இழக்கப்படுது. அப்ப அதை ஈடு செய்யறதுக்காண்டி என்ன செய்ய போறோம்னா ஒரு 5 பாகசி ஏத்தி 5 பாகசி இறக்க. இது எல்லா பிராக்டிக்கலுக்கும் செய்யற ஒரு விஷயம். ஆனா நாங்க இங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த பாத்திரத்தின் வெப்பநிலை இறுதி வெப்பநிலை அதிகரிக்க போற. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா அறை வெப்பநிலை 30 பாகசி என்று அறை வெப்பநிலை 30 பாகசியாக இருக்கும் பட்சத்துல இந்த பாத்திரந்த வெப்பநிலையை ஒரு 5 பாகசியால இறக்கி அதே நேரம் ஆரம்பத்துல 5 பாகசி அதாவது இந்த திரவத்தின் வெப்பநிலை 5 பாகசி குறைவாக 25 பாகசி ஆக்கி ஈயச்சன்னங்களை போட்டு 10 பாகசி ஏத்தி 35 பாகசி தான் எங்களோட அதி உயர் வெப்பநிலையாக நாங்க மெயின்டைன் பண்ண போறோம். அப்ப என்ன செய்யணும்? 10 பாகசி தான் நாங்கள் ஏத்த போறோம். அப்ப நம்மளாக அரை வெப்பநிலையை வச்சு இந்த ஏத்தணும் சொன்னா 40 பாகசிக்கு எங்களோட அதி உயர் வெப்பநிலை போகும். ஆனா அதை நாங்கள் செய்யாமல் இங்க இன்னொரு முறையை கையாள போறோம். அப்ப இதை சொல்றது சக்தி ஈடு செய்யும் முறை என்று சொல்றது. அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த ஆரம்ப வெப்பநிலையை 5 பாகசியால இறக்கு. அதாவது இதால என்ன நன்மை? பாருங்களா, இப்ப 5 பாகசி கீழே இறக்கிருக்கீங்கள எக்ஸாம்பிளுக்கு 25 பாகசி என்ற. சோ இந்த சிஸ்டத்தின் இந்த தொகுதியின் வெப்பநிலை 25 பாகசியா இருக்கீங்களா, சூழல் வெப்பநிலை 30 பாகசின்னு சொன்னா சூழல்ல இருந்து வெப்பமானது இந்த தொகுதிக்கு கிடைக்கப்படும். சூழல்ல இருந்து தொகுதிக்கு வெப்பம் பரிமாற்றப்படும். அதே இது 31 பாகசிக்கு 32 பாகசி அப்படி ஏறி 35 பாகசி வரையும் போகுதுன்றா அந்த டைம்ல இந்த தொகுதியின் வெப்பநிலை 35 பாகசியா இருக்கு. ஆனா அறை வெப்பநிலை 30 பாகசியா இருக்கு. அந்த டைம்ல தொகுதியில் இருந்து வெப்பம் வெளியில் இழக்கப்படும். சோ இங்க வெப்ப சக்தி ஈடு செய்யப்படுது. முதல் 5 பாகசியிலையும் முதல் 5 பாகசி ஏறிக்கல வெப்பநிலையான வெப்ப சக்தியானது உள்ளுக்குள்ள வந்தது. அடுத்த 5 பாகசி ஏறிக்கல வெளியில போகுது. சோ இங்க பாருங்களா, சூழல இருந்து வெப்பம் உள்ளுக்குள்ள புறப்பட்டு திருப்பி இழக்கப்படுது. சோ அந்த டைம்ல வெப்பம் ஈடு செய்யப்படுது. அப்ப உள்ளுக்குள்ள வந்த அவ்வளவு வெப்பம் வெளியில திருப்பி போற. அப்ப சூழலுக்கான பரிமாற்றம் இங்க பூஜ்ஜியமாகப்படுது. இப்ப சூழல்ல இருந்து உள்ளுக்குள்ள வந்த வெப்பமானது ஒரு 5 ஜூல் வச்சோம்னா திருப்பி 30 பாகசியை விட மேலே இறைக்கல வெளியில போய்க்கல திருப்பி 5 ஜூல் இழக்கப்படும். அப்ப இதன் காரணத்தால வெப்பநிலை ஈடு செய்யப்படுகிறது. அப்ப இது ஒரு நன்மையாடாங்களே. ஆனா இந்த இழிவு வெப்பநிலை 25 பாகசியானது பனிப்பாடு நிலை என்ற ஒரு விஷயம் தெரியும். பனிப்பாடு நிலை என்ற ஒரு வெப்பநிலை இருக்கிறார். அதாவது இந்த பனிப்பாடு நிலை என்றது 23 பாகசியின் வெப்பம் அந்த அறையில அந்த நாளில பனிப்பாடு நிலை. பனிப்பாடு நிலை என்றா என்ன? இந்த வெப்பநிலையை விட நீங்கள் இந்த வெப்பநிலைக்கு வந்தாலோ இல்லைன்னா இந்த வெப்பநிலையை விட குறைச்சாலோ இந்த பாத்திரத்தின் வெளிப்பகுதியில நீர் மூலக்கூறுகள் உருவாகும். என்ன நடக்குது? நாங்கள் வெப்பநிலையை குறைச்சு கொண்டு போயிருக்கல இங்க அதிக சக்தியை கொண்ட மூலக்கூறுகள் என்ன செய்யுது? இங்க வந்து இந்த பாத்திரத்தோட மோதி அந்த வெப்பத்தை இழந்து அந்த வெப்பத்தை யாரு பாத்திரம் பெறும். சோ அந்த டைம்ல எங்களுக்கு இந்த இழப்பு காரணமாக ஒரு வெப்பம் ஒன்று புதுசாக உள்ளுக்குள்ள வர்ற. சோ நாங்க அதையும் கருத்தில் எடுத்துக்கணும். அப்ப நாங்க இந்த இழிவு வெப்பநிலையை தீர்மானிக்கும் பொழுது பனிப்பாடு நிலையை கணக்கில் எடுக்க வேண்டும். பனிப்பாடு நிலையை விட குறைய கூடாது.
பனிப்படநிலையை விட வெப்பநிலை குறையாத அளவுக்கு நாங்கள் இதை மெயின்டைன் பண்ணிக்கொள்வோம். ஸோ நாங்கள் இப்போ ப்ராக்டிக்கலுக்கு வருவோம். அப்போ நீங்கள் இந்த தொகுதி எடுத்துட்டீங்க, அவர்கிட்ட வெப்பநிலை இப்போ 30 பாகசி, அவர் 5 பாகசியால் இறக்குறீங்க. இப்போ பனிப்படநிலைனா 23 பாகசின்னு சொல்லுவோம். தற்செயலாக அந்த அறையின் பனிப்படநிலை 27 பாகசியாக இருக்கும் என்றால், அங்கே 27 பாகசியை விட கூடின வெப்பநிலை 28 பாகசியாகத்தான் இந்த இறுதி வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணணும். அப்போ 2 பாகசிக்கு கீழே இறக்குறோம் என்றால் மேலேயும் 2 பாகசி தான் ஏற்றுவோம். ஸோ அது சூழலுக்கு சூழல் இந்த இறுதி அதி உயர் வெப்பநிலையும் ஆரம்ப வெப்பநிலையும் டிசைட் பண்றது அந்த சூழலுக்கு சூழல் மாறிக்கொண்டு அதை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நான் இதில் எக்ஸாம்பிள் சொல்றேன், 23 பாகசி தான் பனிப்படு நிலை. ஸோ அதை விட கூறின ஒரு வெப்பநிலையில இந்த தொகுதியை நாங்கள் வச்சுக்கொள்ள வேண்டும். ஸோ அதன்படி நீங்கள் இப்பொழுது 25 பாகசியை தெரிவு செஞ்சிருக்கிறீங்க. ஸோ இங்க இருக்கிற θ1 என்னவா இருக்கும்? 25 பாகசியா இருக்கும். θ3 தொகுதியின் இறுதி வெப்பநிலை அந்த வார்த்தை பெய்யவும் பாய்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அதி உயர் வெப்பநிலை θ3 எவ்வளவு இருக்க போறார்? 35 பாகசியாக இருக்கிறார். ஸோ இதன் மூலம் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா சக்தி இழப்பை ஈடு செய்து கொள்ளுறோம். ஸோ இது எல்லா இடத்துலையும் நாங்கள் அடுத்தடுத்தா பார்க்க போறோம். என்ன ஒரு வாயுண்ட நீராவிண்ட பயன்படுத்தி ஒரு பரிசோதனை செய்ய போறோம். பனிக்கட்டியை போட்டு அது இந்த தன்மறை வெப்பம் பார்க்க போறோம். ஸோ அந்த ப்ராக்டிகல் எல்லாத்துலையும் இந்த பனிப்படநிலையும் அதே நேரம் இந்த 5 பாகசி ஏற்றி 5 பாகசி இறக்குற இந்த வெப்ப சக்தி ஈடு செய்யும் அந்த முறையையும் நாங்கள் பின்பற்ற போகிறோம். இந்த ஈடு செய்கிற முறை மூலம் வலுக்கள் குறைக்கப்படுகின்றன. அப்ப இந்த முறை மூலம் வேலை செய்தால் எங்களுக்கு பெறப்படும் அந்த திண்மத்தின் தென்வெப்ப கொள்ளளவானது சரியான பெருமானம், கிட்டத்தட்ட சரியான பெருமானத்துக்கு வரும். அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த ஈயச்சந்தங்களை நாங்கள் ஒரு கொதிகுழாய்க்குள்ள போட்டுத்தான் சூடேற்றுகிறோம். சூடேற்றிய ஈயச்சந்தங்களை இப்படி ஒரு மறைப்பொண்டு வைக்கிறோம், திரி ஒன்று, மரத்திலான திரி ஒன்று வைக்கிறோம். இது மரத்தினால இருக்கலாம், ரெஜிஃபோமிலையும் இருக்கலாம், ரெஜிஃபோம். ஸோ இப்படிப்பட்ட வேறு வேறு பதார்த்தங்களான திரியை பாவிக்கலாம். அப்ப நாங்கள் இந்த ஈயச்சந்தங்களை என்ன செய்யறோம்? எடுத்துக்கொண்டு வந்து இங்க போட போறோம். இப்ப இந்த திரியை பயன்படுத்தாமலே நீ செய்யலாம். திரியை பயன்படுத்தாமல் இந்த ஈயச்சந்தங்களை வேறு இடத்துல வச்சு வெப்பமேற்றி போட்டு அதை கொண்டு வந்து இங்க போடலாம், தொலைவான இடத்துல உள்ள. அப்ப இல்லை திரியை பாவிக்காம வச்சுக்கலாம். இந்த திரியை பாவிச்சா என்ன நன்மைண்டா, இங்க புறப்பட்ட ஈயச்சந்தங்களை உடனே உள்ளுக்குள்ள போட்டுடலாம், அதாவது இந்த பாத்திரத்துக்குள்ள போட்டுடலாம். அப்படி தொலைவில் வச்சு கொண்டு வரும்பொழுது என்ன செய்யணும்னால், நாங்கள் ஈயச்சன்ன அந்த பாத்திரம், அந்த கொதிகுழாய்க்குள்ள இருக்கிற தெர்மாமீட்டர்ல ஒரு வெப்பநிலை இருக்கு. அந்த வெப்பநிலையை தான் ஈயச்சன்னத்துல வெப்பநிலை எடுக்கிறோம். அந்த கொதிகுழாயில இருந்து இந்த கலோரிமானிக்கு அந்த ஈயச்சன்னங்களை கொண்டு வரும்பொழுது அதன் வெப்பநிலை இழக்கப்படும். ஸோ இந்த நாங்கள் அளந்த வெப்பநிலையை விட வேறொரு வெப்பநிலைக்குள்ள நாங்கள் வந்து உள்ள போட போறோம். அப்ப அது இந்த இடத்துல வலுவை ஏற்படுத்தும். ஸோ அதை ஈடு செய்யறதுக்காண்டித்தான் இந்த ரெஜிஃபோம் திரியோ இல்லையா மரத்திரியோ இடையே வச்சு வெப்பநிலை அங்காத கடத்தாத மாதிரி வச்சுக்கொண்டு, அதாவது இந்த கொதிகுழாயில இருக்கிற வெப்பமானது அந்த பரிசோதனையில இருக்கிற கலோரிமானில எந்த வித ஒரு தடங்களையும் ஏற்படுத்தாத வகையில இந்த பரிசோதனையை செய்கிறோம். இதன் மூலம் என்ன, இந்த ஈயச்சந்தங்களின் வெப்பநிலை மாறாத வகையில நாங்கள் கலோரிமானிகளை கொண்டு வந்து போடுறோம். ஸோ இது ஒரு நன்மை. இது என்ன, ஒரு வெப்பம் இழக்கப்படாது, வெப்ப சக்தி இழக்கப்படாது. அதாவது இந்த ஈயச்சந்தங்களிலிருந்து வெப்பம் இழக்கப்படாது. அப்ப வெப்பநிலை குறையாது. அப்ப இதன் மூலமும் வலுக்கள் குறைக்கப்படும். அடுத்தது இந்த ஈயச்சந்தங்கள்ல ஒவ்வொன்றாக உள்ளுக்குள்ள போடணும், கலோரிமானிக்குள்ள ஒவ்வொன்றாக போடணும். அப்ப நாங்க 10 பாகசி ஏற்ற போறோம்னா 2-3 கொண்டு உண்டரியா போட்டோம்னு சொன்னா நாங்கள் பார்ப்போம் 10 பாகசி தான் நிற போறாரு. நான் அவர் என்ன செய்வார், கடண்டு ஏறிடுவார். ஏன்னா ஈயச்சந்தங்கள் ஒரு சிறந்த வெப்ப கடத்தி. ஸோ அவர் என்ன செய்வார்னா, இந்த பாத்திரத்துல கொண்டு வந்து போட்டிருக்கீங்களா, நீங்கள் பாத்திரத்துல கொண்டு வந்து போடையில ஒன்றடியாகவே 2, 3, 4 அப்படி போட்டீங்கடா, இது இந்த வெப்பநிலையை விரைவாக ஏற்றி விட்டுரும். ஸோ அதை தடுக்கிறதுக்காண்டித்தான் இந்த இடத்துல என்ன செய்யறோம், ஒவ்வொன்றாக போடுறோம். ஒவ்வொன்றாக போட்டு எங்களுக்கு தேவையான வெப்பநிலை 35 பாகசிக்கு வந்த உடனும் ஈயச்சந்தங்கள் போடுறத நிப்பாட்டி போட்டு அளவுகளை மேற்கொள்வோம். துணிவு என்ன துணிவு, மற்றது வெப்பநிலை, அதுகளை அளந்து கொள்வோம். அதே நேரம் இந்த ஒவ்வொரு ஈயச்சந்தங்களையும் உள்ளுக்குள்ள போடைகள்ல நீர் தெறிக்காத வண்ணம் போடணும். இப்ப நாங்க வேகமா கொண்டு வந்து போட்டால் இதுல இருந்து நீர் வெளியில தெறிக்கும். ஸோ இதுல இருந்து நீர் மூலக்கூறுகள் சிலதுகள் சிந்தப்பட்டுடும், வெளியில சிந்தப்பட்டுடும். ஸோ நாங்கள் அளக்கிற நீரின் திணிவானது இங்க பிழைச்சு போடும். அளந்த திணிவு, நாங்கள் நீரின் திணிவுன்னு சொல்லி M2 - M1 என்ற திணிவை அளந்து வச்சிருப்போம். ஆனால் நீர் சிந்தப்பட்டால் இந்த திணிவானது குறைக்கப்பட்டுவிடும். அப்ப அது எங்கட வாசிப்பில அதே நேரம் எங்கட
கணக்கிலையும் கணிப்பீட்டிலையும் ஒரு வலுவை ஏற்படுத்தி விட்டுரும். சரிதானே? சோ இதுதான் இந்த பிராக்டிகல். பிராக்டிகலா வழுக்களை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்னா, இந்த சக்தி ஈடு செய்யும் முறை. அதே நேரம் பாத்திரத்துக்கு பக்கத்துல கலோரி மானிக்கு பக்கத்துல வச்சு அருகே வச்சு இந்த கொதிக்குழாயை வச்சு ஈயச்சன்னங்களை சூடேற்றி உள்ளுக்குள்ள போடுறது, நீர் சிந்தாத வண்ணம் ஈயம் குன்றுகளை கொண்டு வந்து போடுறது, அதுக்கள் மூலம் வழுக்களை குறைக்கலாம். இப்ப வழுக்கல் குறைக்கிறதுக்கான காரணங்கள், வழுக்களை குறைப்பதற்கு என்ன நீங்கள் யுக்திகளை கையாளுவீர்கள் என்று கேட்டால், இது நான் சொன்ன கடைசியான விஷயங்களை நீங்கள் போட்டுக்கொண்டால் சரி. சரியாடா? சோ இந்த விஷயங்களை நீங்கள் ஒருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. சோ இதுதான் எங்களோட இந்த 25வது பிராக்டிக்கல். அதாவது என்ன பிராக்டிக்கல்? கலவை முறையில் திண்ம பொருளின் தென்வெப்ப கொள்ளளவை துணிற முறை எப்படின்னு பார்த்துக்கிறோம். சோ நேரடியாக இந்த பிராக்டிக்கலை தான் கேட்பினோம்னா இல்ல, இதுல இதன் ஒரு மோடிபிகேஷன், ஏதாவது ஒரு அபிவிருத்தி ஆன ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல அவை போட்டு கேள்வியை கேட்பினோம். நான் முதல் தியரியை தெரிஞ்சிருந்தா தான் கேள்விகள் பயிற்சிகள் செய்து அந்த இடத்துல நாங்கள் செய்து கொள்ள இயலும். அப்ப நீங்க இந்த பரிசோதனை, நான் சொன்ன இந்த பரிசோதனை முறைகளையும் இந்த பரிசோதனை தியரியையும் வடிவா பார்த்து வச்சீங்கன்னு சொன்னா உங்களால கேள்விகளை செய்யக்கூடியதாக இருக்கும். சோ இது சம்பந்தப்பட்ட இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சா பிறகு இந்த இதுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் பாஸ் பேப்பர்ல இருக்கும். அந்த கேள்விகளையும் செய்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களால கேள்வியை இலகுவாக செய்யக்கூடியதா இருக்கு. பயிற்சி தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். சரியா? சோ நாங்கள் இனி அடுத்த வீடியோல 26வது பிராக்டிக்கல், குளிரல் முறையில் திரவம் ஒன்றின் தன்வெப்ப கொள்ளளவை துணிதல். குளிரல் முறை என்றது நியூட்டனின் குளிரல் விதி என்றுதான் சொல்றவை. அந்த நியூட்டன் குளிரல் விதியை பயன்படுத்தி இந்த இடத்துல எப்படி நாங்கள் நீரின் தன்வெப்ப கொள்ளளவை துணிகிறன்றதை பற்றி அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமா இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்கடா. அதே நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வீடியோகள் எல்லாம் போட வீடியோகளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களால இந்த வீடியோ மூலம் பயன் பெற்றிருப்பீர்களாக இருந்தால் அடுத்த வரைக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நாங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.